ஒரு கேள்வியோட தொடங்க வேண்டியது. கேள்வியை ஆயிஷா நடராஜன் கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இது யாருடைய வகுப்பறை என்ற கேள்வி. ரொம்ப பொதுவா அவசரமா ஒரு முடிவு சொல்லிட்டே இருக்கும். இது மெக்காலேயுடைய வகுப்பறைன்னு தப்பு. இது மெக்காலேயினுடைய வகுப்பறை எல்லாம் கிடையாது. உருவ வழிபாட்டை தீவிரமா எதிர்த்தவன் மெக்காலே. இன்றைக்கு இருப்பது மெக்காலேயினுடைய வகுப்பறை எல்லாம் இல்லை. யாருடைய வகுப்பறை, இது யாருடைய பாடத்திட்டம், இது யாருக்கான கல்வி திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னால ஒரு சின்ன வரலாறு சொல்லலாம். 1839 வருஷம், சரியா 200 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்தியாவோட பள்ளிகளும் வகுப்பறைகளும் தொடங்கப்பட்ட நேரம். அலெக்சாண்டர் டஃப்னு ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து ஒவ்வொரு வகுப்பறையா ஏறி இறங்குறாரு, மாணவர்களை சந்திக்கிறார். அந்த சந்திப்பை வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இந்தியா அண்ட் இந்தியா மிஷன்ஸ், ஒரு முக்கியமான புத்தகம். அந்த நேரத்துல வகுப்பறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்வதற்கான ஒரு புத்தகம். 200 ஆண்டுகளுக்கு முன்னால தொடங்கிய காலகட்டத்துல நம்முடைய வகுப்பறை எப்படி ஒரு ஒரு விஷயம் ரொம்ப எல்லாரையும் பதற வச்ச விஷயம். மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்கிறாரு குழந்தைகிட்ட. பூரா மேல் ஜாதி மத்திய வர்க்கத்து வீட்டு பிள்ளை. அவங்க குழந்தைகள் என்ன பதில் சொல்றாங்க, இந்திரன் கிட்ட ஒரு யானை இருக்கு, அந்த யானைக்கு பேரு ஐராவதம், அது வெள்ளை யானை. அந்த யானையின் துதிக்கையிலிருந்து மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. இது வந்து அலெக்சாண்டர் டஃப் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். இதை பதிவு செய்கிறாரு. ஐரோப்பிய கல்வியாளர்கள் முழுவதும் அன்றைக்கு பேசின விஷயம் என்னன்னா, இந்திய வகுப்பறைகளுக்குள்ள செக்குலர் சிந்தனைகளும் மதச்சார்பற்ற சிந்தனைகளும் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் பூர்வமான உணர்வும் உள்ள போகணும் அப்படின்னு பேசுறாங்க. ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்னால சயின்டிபிக் டெம்பர் அண்ட் செக்குலர் சிந்தனைகள் இந்திய வகுப்பறைகளுக்குள்ள போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா பிள்ளைகள் வந்து மழை வந்து ஐராவதத்தினுடைய துதிக்கையில இருந்து வந்து பேசுறாங்க. மாறி இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? இந்த இது மாறி இருக்கா? நான் என்னுடைய அனுபவத்துல ரொம்ப கசப்பா தான் இருக்கு நிறைய. இன்னைக்கு வரைக்கும் வர்ண பகவானுக்கு ஜபம் பண்ற இது இந்தியாவில் நடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்றவங்க பெரும்பாலும் பள்ளிகள் படிச்சுட்டு வந்தாங்க. ஏழை கிராமப்புறத்துல சொல்றாங்க, பூரா வகுப்பறைகளை படிச்சுட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு வர்ண பகவானுக்கு ஜபம் நடத்துறாங்க மழைக்காக. 1839க்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்கு? அதனாலதான் இதை வந்து பெரிய மதவாத நிறுவனம் சொல்லி சொன்னார் அவர், பெரிய கல்வியாளர் யுவான் இலிச். இந்த டீஸ்கூலிங் சொசைட்டில பள்ளிக்கூடம் தான் பெரிய மத நிறுவனமாக இருக்கு. இது மெக்காலேயினுடைய வகுப்பறையா இல்லை. யார் யார் இது ஆதிக்க பண்பாட்டின் கையில இருக்கிற வகுப்பறை. சுதந்திரத்திற்கு பின்னால உங்கள சில பேர் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், இந்த வரலாறு வேணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். 1958 வரைக்கும் வலதுசாரிகளுடைய குரல் பாடத்துக்குள்ள நுழையலைங்க. 1958 வரைக்கும் என்ன அப்படி இருந்துச்சுன்னா, மௌலானா ஆசாத் வந்து கல்வி அமைச்சரா இருந்தார். பெரிய செக்குலர் சிந்தனையாளர், சுதந்திர போராட்ட வீரர் மௌலானா ஆசாத். அவர் வந்து கல்வி அமைச்சரா இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் வலதுசாரி குரல்கள் அதுக்கு இடமே இல்லை. அவளுக்கு ஒரு ஆளா இருந்தார். முழுமுழுக்கு ஒதுங்கி போயிட்டாங்க. 1958 அவர் இறக்குறாரு. 1959 முதல் குரல் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, பாடத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சரியா இல்லை அப்படிங்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, என்ன முன் வைக்கிறாங்க, ஒரு மதவாத குரூப் என்ன முன் வைக்கிறாங்க, முஸ்லீம் அரசர்களுடைய பெருமைகளை எல்லாம் பாடங்கள் பேசக்கூடாது. அவங்களுடைய கவனம்லாம் வரலாறு, மொழி பாடங்கள் தான். மொழி பாடங்கள் குறித்து நானும் 30 வருடங்களாக பேசி எழுதிட்டு இருந்தேன். ஆனால் வகுப்பறைகள்ல எந்த சலனத்தையும் உருவாக்காத பேச்சு. ஒன்று வந்து முஸ்லீம் அரசர்களுடைய பெருமையை பேசக்கூடாதுங்கிறாங்க. ரெண்டாவது, பூர்வீக இந்தியாவினுடைய பூர்வீக பண்பாடு
பெருமைப்படுத்தி பேசணுங்கிறாங்க. அதை குறிப்பிட்டு சொல்றதுன்னா வேத மரபு, அது இங்க பெருமைப்படுத்தணும் பாடப்புத்தகங்கள் சொல்றாங்க. மூணாவது மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, இப்படிலாம் நம்ம பேசணும்ல. இதற்கு மாற்றாக ஒழுக்கம், கடவுள் நம்பிக்கைன்னு பேசக்கூடிய மாரல் எஜுகேஷன் வேணுங்கிறார். என்ன சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவம், சமூக நீதி இப்படிலாம் வகுப்பறைகள்ல பேசக்கூடாது. ஒழுக்கம், கடவுள் நம்பிக்கை இதை பற்றி பேசணும். அதுக்காக மாரல் எஜுகேஷன் வேணுங்கிறாங்க. இது 1959 மௌலானா ஆசாத் மறைவுக்கு பிறகு ஒழித்த வலதுசாரி குரல். இந்த வலதுசாரி குரல் எப்ப ரொம்ப உறுதிப்பட்டு ரொம்ப உக்கிரமா ஒழிக்குதுங்கிறத அடுத்த கட்டம் பார்க்கணும். எப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் இனிதான் தெரிஞ்சுக்கணும். 1977 இந்திரா காந்தியினுடைய ஆட்சிக்கு பின்னால ஜனதா பார்ட்டியை ஆட்சி அமைக்குது. மொரார்ஜி தேசாய் முதல் பிரதமராக. இந்திரா காந்தி ஆட்சியிலேயே RSS வெளிப்படையா ஒரு அறிக்கை இருக்கு. இந்திரா காந்தி ஆட்சியில நூருல் ஹசன்னு ஒரு கல்வியாளர் கல்வி அமைச்சரா இருந்தார். நூருல் ஹசன், தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றிலாம். நூருல் ஹசன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வரலாறு படித்தவர், லண்டன்ல வரலாற்று ஆசிரியராக பணிபுரிந்தவர், பெரிய கல்வியாளர், வரலாற்று பேராசிரியர். அவருடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டாங்க. அதனால அவரை தூக்கி கல்வி அமைச்சராக போடுறாங்க இந்திரா காந்தி. அவரை ஒரு லெப்டிஸ்ட், இடதுசாரி, இவர் பாட புத்தகங்கள்ல சோசியலிச சிந்தனைகளை ரொம்ப தீவிரமா உள்ள நுழைக்கிறாருன்னு சொல்லி 1975 RSS வெளிப்படையா ஒரு அறிக்கை விடுச்சு. வலதுசாரிகளுடைய குரல் எப்படி வருதுன்றத பார்த்துங்க. 1977 ஜனதா பார்ட்டி ஆட்சி அமைக்கிறப்ப ஜனசங்கமும் அதுல ஒரு பகுதி, ஜனசங்கமும் அதுல ஒரு பார்ட்னரா இருக்கு. அதனால குரல் ஓங்கி ஒழிக்குது. 1977 தான் நாங்க இந்த குரல் உக்கிரமா ஒழிக்க கேட்டோம். என்ன ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, ஆரியர்களை வந்தீரிகள் என சொல்லக்கூடாது. ஆரியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக கொடிகள் என்று வரலாற்றுல எழுதப்படும், வரலாற்று புத்தகங்கள். ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் உட்கார்ந்துருக்காங்க. இரண்டாவது, முஸ்லீம் அரசர்கள் அந்நியர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் இந்த தேசத்து மன்னர்கள் மாதிரி அவர்களை கொண்டாடி பாடங்கள் தான் RSS 1977 அவங்க ஜனசங்கத்துல இருந்த பொழுது வைத்த அஜெண்டா. வலதுசாரி குரல் தீவிரமா ஒழிக்க ஆரம்பிச்சது 1977. இது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை இந்த இடத்துல சொல்லணும். என்னன்னா, வகுப்பறை, மெக்காலே பாட வகுப்பறைன்னு சொல்லிங்கன்னா, அந்த வகுப்பறை உயர் ஜாதி மத்திய வர்க்க பண்பாட்டினுடைய மையமாக மாறுகிறது 1970. அப்பர் காஸ்ட் மிடில் கிளாஸ் கல்ச்சர்னு சொல்றோம். அது வகுப்பறையினுடைய மையமாகும். இதை பற்றி நான் விரிவா பின்னால பார்க்கலாம். ரெண்டாவது 2000 NCERT சேர்மனா இருந்த கிருஷ்ணகுமார் பற்றி உங்களுக்கு தெரியும். கல்வியில பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவர் 2000 அவர் அரசு பொறுப்புல இருக்கிறப்பயே ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்து வருகிறார். RSS துணிஞ்சி, வளைஞ்சி, பணிஞ்சி கல்விக்காக தொண்டு செய்வதாக சொல்லி 26,000 பள்ளிகளை தொடங்கி இருக்கின்ற தகவலை அவர் சொல்றாரு 2000 தொடக்கத்துல. இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப கூடியிருக்கு. வித்யா பாரதிங்கிற ஒரு அமைப்பு அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் போயிட்டு RSS தொடங்கின பள்ளிகள் ஒரு பக்கம் பெருகி அவை ஒரு விதமான பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கு. அவங்க RSS பள்ளிகள்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். நவம்பர் 14 நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக அவர்கள் கொண்டாடுவதே கிடையாது இந்த பள்ளிகள். இரண்டாவது, முஸ்லிம் அரசர்களுடைய பாடங்களை நடத்துறதில்லை. மூன்றாவது, காந்தி கொலையை விவரிப்பதில்லை. போர்சேதான் பொன்னான்னு சொல்றதில்லை. இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்களாக RSS பள்ளிகள் இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, அது எப்படி எல்லா பள்ளிகளுக்குள்ளேயும் பரவி இருக்குங்கிறத நான் இப்ப சொல்றேன். இந்து பண்டிகைகளை தவறாமல் கொண்டாடணும்.
ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தான் கொண்டாடப்படவே இல்லை. கல்லூரிகள்ல நான் 1971 சேர்ந்தேன். 1990 வரைக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் கிடையாது. 1990க்கு அப்புறம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் சில குறிப்பிட்ட ஆசிரியர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. வந்துருச்சு. இங்கேயும் எல்லா இடங்களையும் வந்து இன்றைக்கு நிறைய பள்ளிகள்ல இதை கொண்டாடுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால பழனிக்கு குழந்தைகளை கூட்டு போய் ஆசிரியர் தேர்வுக்கு முன்னால மொட்டை போட்ட சம்பவத்தை எல்லா பத்திரிகைகளையும் எழுதினாங்க. அவர் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு பழனி கூட்டு போய் மொட்டை போடுறாரு. அந்த அவன் RSS உருவாக்கிய உயர் ஜாதி மத்திய வர்க்க பண்பாடு எப்படி வேரூன்றி கொண்டு இருக்கிறதுங்கிறதா சொல்றேன். 2வது குரு பூர்ணிமான்னு ஒண்ணு அவங்க கொண்டாடுறாங்க. குரு பூர்ணிமான்னா என்னன்னா ஒரு குருவுக்கு வணக்கம் சொல்றது. அதுக்கு என்ன என்ன செய்யணும்னா குருவினுடைய கால கலவன் மாணவர். இன்றைக்கு இங்க பல பள்ளிகளை பரவிட்டு ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷமா காலம் நீட்டிருக்காங்க. கேவலமான விஷயம். யாருக்கு எந்த கைகள் வந்து யார் கால்களை பரவுறது? அவன் ஏற்படுத்தினது குரு பூர்ணிமான்னு அதுவரை கிடையாது. நாங்க படிக்கிற காலத்துல குரு பூர்ணிமாவும் கிடையாது, ஆயுத பூஜையும் கிடையாது, சரஸ்வதி பூஜையும் கிடையாது. செக்குலரா இருந்துச்சு பள்ளிகள். இந்த பள்ளிகளினுடைய பண்பாடு இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை வரைக்கும் பரவி இருக்கு. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையாக வடிவெடுத்துக்கிறது வலதுசாரிகளுடைய அந்த தீவிரமான குரல் தான். இந்த பார்லிமெண்ட் கூப்பிட்டு காங்கிரஸ் MP ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? பாடத்திட்டத்துல செக்குலரிசம், டெமோக்ரசி, சோசியலிசம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன் கேள்வி? அதுக்கு கல்வி அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? இந்திய மரபில் வேரூன்றிய பாடத்திட்டம். சோசியலிசம் இருக்குமா, செக்குலரிசம் இருக்குமா, இதெல்லாம் சொல்லல. டெமோக்ரசி இருக்குமான்னு சொல்லல. இந்திய மரபில் வேரூன்றிய பாடத்திட்டம். இதான அவங்க 1959 எழுப்பின குரல். இந்திய மரபுனா என்ன? இங்க இருக்கிற நாட்டுப்புற மரபா அல்லது தமிழர் மரபா? இங்க இருக்க மரபா? வேத மரபு, ஆரியம், அந்த மரபு வந்து அதன் மரபை மையமா வச்சு பாடத்திட்டம். அதுதான் வகுப்பறையினுடைய பண்பாடு. மெக்காலேங்கிறது தப்பிக்கிறதுக்காக பேசுற பேச்சு. மெக்காலே வகுப்பறைங்கிறது தப்பிக்கிறதுக்காக பேசுற ஆதிக்க பண்பாடு. இன்னைக்கு வந்து ஆதிக்க பண்பாடு இந்த வகுப்பறையை உருவாக்கி. ஆதிக்க பண்பாடுங்கிறப்ப நான் வந்து கிராம்சியை பேசாம போக முடியாது. சும்மா குறிப்பிட்டு சொல்றேன். மனோகர், கிருஷ்ணவேணி இவங்கெல்லாம் சேர்ந்து கிராம்சி இவங்களுக்கெல்லாம் இது நடத்தணும். அவங்களுடைய கான்செப்ட்லாம் இது மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தணும். கல்ச்சரல் ஹெஜிமோனின்னு ஒன்று சொன்னார் கிராம்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்ச்சரல் ஹெஜிமோனிக்காகவே ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி நீங்க ஆசிரியர்களுக்கு சொல்றீங்க. ஏன்னா கல்ச்சரல் ஹெஜிமோனி பண்பாட்டினுடைய மேலாண்மை. இராணுவத்தை வச்சு, சட்டத்தை வச்சு ஒடுக்கிறப்ப மக்களுக்கு எதிர்ப்பு உணர்வு. பண்பாட்டை வச்சு ஈஸியா ஒடுக்கலாம். பண்பாட்டு மேல பண்பாடு அப்படிங்கிறதுல 3 விஷயம் இருக்கு. மூட நம்பிக்கைகள், கட்டுக்கதைகள், அப்புறம் சடங்குகள். அவங்களுடைய பண்பாட்டுல இந்த 3 விஷயம் இருக்கு. இந்த 3 சொன்னா போதும். ஆசிரியரை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லிட்டா போதும். காலக்கழுவுறது காலங்கள் பெரிய தயாரா. ஆசிரியரை கொண்டாடுவதுங்கிற ஒரு சடங்கு சொல்லிட்டா போதும். இதுக்கு பேரு கொண்டாட்டமா? இல்ல. ஏன்னா மக்களின் ஒப்புதலோடு மக்களை அடக்க முடியும். அது பண்பாட்டின் மூலம். இராணுவத்தின் மூலம், சட்டங்களின் மூலம் மக்களின் ஒப்புதலோடு ஒடுக்க முடியாது. மனக்கசப்பு இருக்கும், எதிர்ப்புணர்வு இருக்கும். பண்பாடு அப்படி இல்லை, ஒப்புதலோடு ஒடுக்க முடியும். அதனாலதான் அந்த பண்பாடு கல்ச்சுரல் ஹெஜிமோனின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான இது. அதுல ஏகப்பட்ட விவாதங்கள் நடக்கும். கல்ச்சுரல் ஹெஜிமோனி, மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் இதெல்லாம் இன்னி பேசுறது. இப்ப இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் நின்று போச்சு. ஒப்புதலை உருவாக்கி அடக்க முடியும். எல்லாரும் ஒப்புதலை உருவாக்கியதற்கான பண்பாடு. அந்த பண்பாடு இன்னைக்கு வந்து எப்படி அந்த பண்பாடு வந்துச்சு நிறைய உதாரணம்.
இங்க இருக்க மாரியம்மன் காளியம்மன் கோயில்களுக்கெல்லாம் பிள்ளையார் எப்போ பிள்ளையாரே கிடையாது. எங்க ஊர்ல பகவதி அம்மன் கோயில் இருக்கு, சின்ன பிள்ளைகள் பிள்ளையாரே கிடையாது. இப்ப கொண்டு பிள்ளையார் உட்கார நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த வரைக்கும் கிடையாது. பிள்ளையார் வாசல்ல உட்காந்துட்டாரு, உள்ளுக்குள்ள அர்ச்சகர் வந்துட்டாரு. அர்ச்சகர்னு பெர்மனண்டா கோயில்களை கிடையாது. எங்க ஊர்ல முனியப்பன் சாமி கோயில் ஒண்ணு இருக்கு, அது பெண்ணு தான் அர்ச்சகர். ஒரு பெண் தான் அர்ச்சகரா இருந்தாங்க. பெண்களை எல்லாம் வெளியேற்றியது. பிள்ளையாரை உட்கார வச்சாச்சு, அர்ச்சகரை உட்கார வச்சாச்சு. ஆதிக்க பண்பாடு இந்த மாதிரி ஒப்புதலோடு இதை செய்யும். எப்போ இந்த அட்சய திருதியை இப்ப சமீபத்துல இந்த பள்ளிகளும் வகுப்பறைகளும் பெருகினதுக்கு அப்புறம் அட்சய திருதியை இது வரைக்கும் இப்ப கொண்டாடினாங்களா? கிடையாது. ஜாதகம் பார்த்து திருமணங்கள் நடந்துச்சா? கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த ஆதிக்க பண்பாடு எல்லா இடத்துலயும் வேறு. சாதாரண எளிய நாட்டுப்புற மனங்களில் கூட ஆதிக்க பண்பாடு உட்கார்ந்துருக்கப்போ உங்களுடைய வகுப்பறையில மட்டும் வேற ஏதாவது உட்காருமா? மெக்காலையா உட்கார்ந்துருப்பான்? இல்ல, ஒரு ஆதிக்க பண்பாடு உட்கார்ந்துருக்கு. நம்ம அதை மக்கள் பண்பாடாக மாற்றணும். ஆதிக்க பண்பாட்டை மக்கள் பண்பாடாக மாற்றணும். ஒன்றை மட்டும் கொண்டாடுறது ஆதிக்க பண்பாடு, ஒவ்வொன்றையும் கொண்டாடுவதுதான் மக்கள் பண்பாடு. ஒன்றை தூக்கி வச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இதுதான் 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 சொல்லி ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கொண்டாடுறதுதான் மக்கள் பண்பாடு. இந்த ஆதிக்க பண்பாடு இன்னைக்கு இருக்காங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால உதயச்சந்திரன் ஒரு கூட்டம் போட்டிருந்தார். கல்வி செயலாளர் தமிழ் பாட புத்தகம் எப்படி இருக்கும், 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை கொடுத்து சிற்பி மாதிரி மூத்த தமிழறிஞர்கிட்ட பலருக்கு இருந்தார், என்னையும் போட்டிருந்தார். 3 விஷயங்களை அந்த கூட்டம் அதிர்ச்சியோட வெளிப்படுத்தி. என்ன? கிருபானந்த வாரியார் சொன்ன ஒரு மகா மோசமான பகுத்தறிவுக்கு புறம்பான கதை பாடப்புத்தகம், 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகம். இது எப்படி வந்துச்சுங்கிறது ஒரு வருத்தம். இதை எப்படி வகுப்பறை சகித்துக் கொண்டிருந்தது என்பது இன்னொரு வருத்தம். அது வகுப்பறையில எந்த சரணமும் இல்லை. அதனால கல்ச்சரல் ஹெஜிமோனின்னு சொன்னாரு கிராம்சி. பண்பாட்டின் மூலம் ஈஸியா ஒடுக்க முடியும், வாய கூட்ட முடியும். 2வது 3 பருவங்களாக பிரிச்சதுனால ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு புத்தகம், ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு கடவுள் வாழ்க்கை, 3 கடவுள் வாழ்க்கை. நான் படிச்சப்போ ஒரு கடவுள் வாழ்க்கை, என் பிள்ளைகள் படிச்சப்ப பாட புத்தகத்துல ஒரு கடவுள் வாழ்க்கை. இன்றைக்கு என் பேர பிள்ளைகள் படிக்கிறப்ப 3 கடவுள் வாழ்க்கை. எந்த பண்பாடு வகுப்பறையில ஊன்றி எழுதியிருக்காரு? இது எழுதியிருக்கிற பாட புத்தக குழுக்கள் யாரு? அவங்க மனசுல ஊன்றி இருக்கிற பண்பாடு என்ன? அப்புறம் அது இதுன்னே கிடையாது பாடப்புத்தகத்துல. அகுது இகுது என்ன? அகுது இகுது யாருக்கு புரியும்னு சொல்லி கேட்டேன். நேற்று இதை படிக்கிறதுனால குழந்தைகள் திணறி போவாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு அங்க இருக்க அதிகாரி சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு புலவர் குழுவை போட்டோம் சார், 2 நாள் உட்கார்ந்து பாட புத்தகங்களை திருத்தங்களை பண்ண சொன்னா அவங்க அது இதுங்கிறத மாத்தி அகுதி இதுன்னு கூப்பிட்டாங்க. அதான் அவங்க 2 நாள் செஞ்ச திருத்தம். டிஏடிஏ வாங்கிட்டு அவங்க செஞ்ச திருத்தம் அது இது அப்புறம் திருப்பிட்டு அகுதி இதுன்னு மாத்திட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த பண்பாடு கூட்டி இருக்கு. அப்போ உதயச்சந்திரன் இதெல்லாம் மாத்தினாரு. 3 கடவுள் வாழ்க்கை வேண்டாம், ஒரு கடவுள் வாழ்க்கை. அதை சும்மா லேசா விட்டு. ஏன்னா இதுல என்னன்னா உடனே கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான பேச்சு. தமிழ் கிண்டுல ஒரு 2வது பக்கத்துல அரை பக்கத்துல இதுக்கு விவாதம் நடத்தினாங்க. உதயச்சந்திரன் 3 கடவுள் வாழ்க்கை, ஒரு கடவுள் வாழ்க்கை மாற்றிட்டாரு. ஒரு கடவுள் வாழ்க்கை நாங்க படித்தோம், எங்க பிள்ளைகள் படித்தாங்க. இன்னைக்கு இந்த ஆதிக்க பண்பாடு வேறொரு மூளைகள் 3 கடவுள் வாழ்க்கை, 3 இந்து கடவுள்களை பார்த்து அதை கொண்டு வந்துட்டதுனால உதயச்சந்திரன் மாற்றுறவனே கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான விஷயம் அவங்க ஃபியூச்சர் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னால செக்குலர் அண்ட் சயின்டிபிக் டெம்பர் இது இல்லையே வகுப்பறைகள்லன்னு கவலைப்படுறாங்க ஐரோப்பிய கல்வியாளர். இந்திய வகுப்பறைகள்ல இது இல்லையேன்னு கவலைப்படுறவங்க ஐரோப்பிய கல்வியாளர். இன்னைக்கு இருக்கா? அதை மாத்துறது ரொம்ப லேசா இருக்கா? 3 கடவுள் வாழ்க்கை, ஒரு கடவுள் வாழ்க்கை மாற்றணும்னு ஒரு போக்கா நம்ம நினைச்சிருக்க ஒரு பத்திரிகை 2ஆம் பக்கத்துல அலறுது. 3 கடவுள் வாழ்க்கை, உடனே கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது, இந்துக்கு எதிரானது பிரச்சாரம். அப்ப எது வேரூன்றி போயிருக்கு இந்த வகுப்பறைகள்ல, எதை சைலண்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ என்னுடைய முதல் இங்க இருக்கிற ஆசிரியர்கள் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய முதல் வேண்டுகோள் என்னன்னா,
இந்த ஆதிக்க பண்பாட்டிலிருந்து வகுப்பறையை விடுவிப்பது, வகுப்பறையை பாட புத்தகங்களை விடுவிப்பதுதான் நம்முடைய முதல் கடமை. அது வேரூன்றி கிடக்கு. ஆதிக்க பண்பாடு வேரூன்றி கிடக்கு இந்த வகுப்பறை. அதுக்கு ஒரு வழியாகத்தான் சமூக ஆதிக்க பண்பாட்டை உடைக்கிற ஒரு வழியாகத்தான் இந்த தலைப்பு சமூகமும் கல்விக்கூடமும் சந்திக்கட்டும். சமூகமும் கல்விக்கூடமும் சந்திக்கட்டும் அப்படிங்கிறது இது நம்முடைய கான்செப்ட்ல. 2 பேர் ரொம்ப வலிமையா இதை பற்றி பேசினாங்க. ஒருத்தர் காந்தி, இன்னொருத்தர் மாவோ. சமூகம் தனியா, கல்விக்கூடம் தனியா இருக்கக்கூடாது, 2ம் இணையணும் அப்படின்னு பேசினவங்கள முக்கியமானவங்க காந்தியும் மாவோவும். அந்த சமூகத்தையும் கல்விக்கூடத்தையும் இணைக்க போற பாலமாக இருக்க போறது யாரு? ஆசிரியர். ஆசிரியர் தான் நம்முடைய கனவுகளின் மையம். பெரும்பாலான ஆசிரியர்கள் இல்லை, யதார்த்தம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்கள் முக்கியமானது. ஒரு சில ஆசிரியர்கள் இந்த சமூகத்தையும் கல்விக்கூடத்தையும் இணைக்கிற பாலமாக உருவானால் அது நமக்கு பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் விளக்குறதா இருந்தா, சமூக யதார்த்தம் வகுப்பறைக்குள்ள வரணும். மணிமேகலையினுடைய அமுத சுரபியை பற்றி பாடம் நடத்திட்டு நாங்க அறிவொளியில வீதிக்கு போனோம்னே அந்த சமூக யதார்த்தம் திகைப்பா இருந்துச்சு. அந்த மிக 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 துயரமான ஒரு வாழ்க்கையை வெளியே அந்த வாழ்க்கையை விவரிக்க முடியாது. ஆனால் ஒரு 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 கற்பனையான ஒரு இது வகுப்பறைக்குள்ள ஓடி. சமூக யதார்த்தம் வகுப்பறைக்குள்ள வந்தால்தான் கட்டுக்கதைகளையும் வெற்றி சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் உடைக்க முடியும். ஒன்றுக்கும் இல்லாத, சாப்பிடவே வழி இல்லாத சமூக யதார்த்தம் வரணும். இதே மறந்துட்டன, புலம்பெயர் தொழிலாளிகள் எத்தனை லட்சம் பேர் நடந்தாங்க. பள்ளிகள் திறக்க போகுது, வகுப்பறையில ஒரு 5 நிமிஷமாவது தொழிலாளர்கள் பேசுறப்ப புலம்பெயர் தொழிலாளர்கள் எத்தனை பேர் வழியில இறந்தாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் வரலாற்றுல இருக்கா? ட்ரெயின்ல போறப்ப இறந்தவங்க எத்தனை பேர்? பாதையில படுத்து கிடந்தப்ப ரயில் ஏறி செத்தவங்க எவ்வளவு பெரிய மரணங்கள், எவ்வளவு விதிவிலக்கம் இல்லாம அதை தாண்டி இருக்கணும். சமூக யதார்த்தம் வகுப்பறைக்குள்ள வந்திருக்கா, வருமா, அதுக்கான நம்பிக்கையாவது இருக்கா? நம்பிக்கை இருந்தா சலசலப்பு உருவாக்குமே. திருவானந்த வாரியார் சொன்ன ஒரு மூட நம்பிக்கை கதையை எப்படி வகுப்பறை பொறுத்து கொண்டிருக்கும்? வெறும் தேர்வுக்காக மட்டும் அதை தேர்வுக்கான ஒரு வகுப்பறையில சமூக யதார்த்தம் வரணும்னு சொல்றோம். அப்புறம் வகுப்பறையினுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் சமூகத்துக்கு, இது வகுப்பறைக்குள்ளே இருந்து பயனில்லை. இவ்வளவோ அறிவார்ந்த சிந்தனைகளை நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அந்த சிந்தனைகள் சமூகத்துக்கு போகும். சமூகம் வகுப்பறைக்குள்ள வர்றதும் வகுப்பறை சமூகத்துக்குள்ள போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படிங்கிறத இப்ப இங்க விவரிப்பதற்கு நான் நேரல. இப்போ ஏன்னா இதை ஆசிரியர்களுடைய கற்பனைக்கு தான் வரணும். சமூக யதார்த்தம் வகுப்பறைக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த துயரங்களை நினைவு கூறணும் ஆசிரியர்கள். சமூகத்தின் துயரங்களை இதை அதுல இருந்து விளக்கிய சுவரும் ஜன்னலும் வச்ச ஒரு வகுப்பறையா இருப்பாங்க. சமூகத்தினுடைய இது வரணும். இன்னைக்கு வீதியில போய் வகுப்பறைகளை நம்ம ஆசிரியர்கள் அற்புதமான விஷயம். இப்போ வகுப்பறைகள் வீதிகள் வகுப்பறைகளுக்குள்ள வர்றது கஷ்டமா? கஷ்டம் இல்லை, மனசு வேணும். KSSல கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத்துல 1980 ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. என்ன போராட்டம்? பள்ளிகளை திற, எதுக்கு 5 மணிக்கு கூப்பிடுறீங்க? இது என்ன உங்களுக்கு மட்டும் சொந்தமா? சாயந்தரம் ஆனவுடனே எல்லாரும் மக்களும் வர்றோம், அங்க இருக்கிற நூல்களை படிச்சு பார்க்கிறோம், எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கிறோம், ஏன் நீங்க பள்ளிக்கூடத்தை கூப்பிடுறீங்கன்னு ரொம்ப முக்கியமான போராட்டம். பள்ளிகளை திற அப்படிங்கிற போராட்டம். எல்லாம் மூடிய வகுப்பறைகள், எல்லாமே மூடி கிடக்கிற வகுப்பறை திறக்கணும். திறந்தா தானே வீதி உள்ள வரும்.
வீதி உள்ள வர்றது மாதிரி விசாலமா திறக்கணும். இந்த இந்த கல்விக்கூடத்தினுடைய சிந்தனைகள் வீதிக்கு போகணும். ஒரு 2 உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா வசந்தி தேவி இருக்கிறாங்க, அதனால ரொம்ப முக்கியம் அது. வசந்தி தேவி வைஸ் சான்சலரா இருந்தப்ப ஒரு கிராமத்தின் கதைன்னு சொல்லி ஒரு இது கட்டுரை எழுத சொல்லி சொன்னாங்க மாணவர்கள். அப்ப நான் யூத் வெல்ஃபேர் டைரக்டரா இருக்கேன். கிராமத்தின் கதையில எழுதினவங்க அந்த கிராமத்தினுடைய பூர்வீகத்தையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிறது. பக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் பார்ப்பதில்லைன்னு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் அறிவுரையில. பக்கத்துல இருக்கிறதுனால பார்த்துருவோமா, இங்க இருக்கிற பெருநகரங்கள் சிறுநகரத்தை அறியாது, சிறுநகரம் கிராமத்தை அறியாது, கிராமம் குக்கிராமத்தை அறியாது, குக்கிராமத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை அறிய மாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த அகரத்துல உதவி செய்யறாங்க, அவங்க மாணவர்களோட சில நேரம் பேசணும். என்ன சார், ஒரு கிராமத்துக்கு ஒரு பையன் வீட்டுக்கு போனேன், அங்க சமையல் கட்டு, கக்கூசு, படுக்கை எல்லாமே ஒரே ரூமா தான் இருக்கு அப்படின்னா. இந்த யதார்த்தத்தெல்லாம் பார்த்தா தானே தெரியும், போய் பார்த்தா தானே தெரியும் எங்கெங்க இருந்தெல்லாம் பிள்ளைகள் வர்றாங்க இவங்க. ஆனா இங்க நீட் என்ற துலாக்குளம் மட்டும் வச்சுருக்கோம் தெரியுமா? எங்கெங்க இருந்தெல்லாம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மூங்கி அடிச்சுட்டு வந்துருக்காங்க தெரியுமா? தெரியாது. அப்ப அவங்க என் கிராமத்தின் கதை அப்படிங்கிறது எனக்கே ஒரு பெரிய கண் திறப்பு. பெரும்பாலும் பெண் மாணவிகள் தான் பங்கேற்றாங்க. மாணவர்கள் இன்னமும் அந்த போய் சந்திக்கவில்லை. மாணவிகள் தாத்தா பாட்டிகளை துருவி எடுத்து நிறைய விஷயங்கள் எழுதினாங்க. அதுல அவங்க ஒரு மாணவி எழுதுனது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சொல்லுது, எங்க பாட்டிக்கு கண்ணை கட்டி தான் திருமணம் நடத்திட்டாங்க. கண்ணை கட்டி திருமணம்னா கண்ணை பொத்திடுவாங்க, தாலி கட்டுறது வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டாங்க. கண்ணை கட்டி திருமணம் நடந்துருச்சு இந்த நாட்டுல. ஏன் கண்ணை கட்டி திருமணம்? வாக்கப்பட ஆசை, வளவு போட பேராசை, கொண்டவனை காங்கையில கொடலை புரட்டுதடின்னு நம்ம நாட்டுப்புறத்துல பாட்டுக்கிறோம். கல்யாணம் பண்ண போறவனை பார்த்தா கொடலை புரட்டுது. அப்படியாவது தாலி கட்ட போறாங்க. அப்ப என்ன செய்யறது? கண்ணை கொத்திடுறது. அப்புறம் அந்த ஊர்ல முதல்ல வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு பொண்ணு, மாடுகள் தான் சீதனமா வாங்கினார். இப்ப மாருதி கார்களை வாங்குறாங்கன்னு ஒரு வரலாற்றை பார்த்து கிராமத்துக்குள்ள அவங்க ஊடுருவின விஷயம் என் கிராமத்தில். அப்புறம் அடுத்த கட்டமா இன்னும் ஒண்ணு நடக்கும். அந்த சமூகமும் கல்விக்கூடமும் சந்திக்கின்ற தலைப்பை அப்பதான் தேர்ந்து. அதுக்கு காரணமே என்னன்னா, செல்ஃப் பைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் தினசரி யூத் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க, அலுவலகத்துக்கு வருவாங்க, அழுவாங்க. பல பேர் படிக்கவும் முடியல சார், வீட்டுல காடு கரையை விட்டு படிக்க வைக்கணும், ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சாங்க. வீதிகளுக்கும் கிராமங்களுக்குள்ளேயும் போய் அங்க இருக்கிற உண்மைகளை கண்டுபிடிக்கும். சமூகமும் கல்விக்கூடமும் சந்திக்கட்டும். அப்ப அது நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்றாங்க. என்ன ஒரு திருப்பம்! அது நடக்கிறப்ப அடிக்கடி வருவாங்க, சார் இது நடக்குது சார், இப்படி நடக்குது சார். அவனும் கிராமத்துல இருந்து வந்தவங்க. நான் சொல்ல, கிராமம் குக்கிராமத்துக்கு தெரியாது. கிராமத்துக்கு என்னன்னு அவன் ஆச்சரியப்பட்டான். அங்க நிறைய ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சான். ஒரு பத்திரிகை முழு பக்கத்துல போட்டாங்க அந்த ஃபைண்டிங்ஸ். ஒரு பாதையோர இரவு கடைகளை மட்டும் ஒரு குரூப் ஆராய்ச்சி. அது போலீஸ்காரர்களாலையும் குடிகாரர்களாலையும் அவங்க படுற பாடு அவங்க எழுதியிருந்தாங்க. மீன் இருக்கிற 19 பெண்களை ஒரு குரூப் ஆராய்ச்சி. கன்னியாகுமரியில மீன் இருக்கிற 19, அதுல 17 பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டாங்க. 17 பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சு எழுதியிருந்தாங்க. அப்புறம் கன்னியாகுமரியில என்ன செய்வாங்க தெரியுமா? பைத்தியங்களெல்லாம் கொண்டு இறக்கி. வடநாட்டுல இருக்க பைத்தியங்கள எல்லா பைத்தியங்களும் தமிழ்நாட்டு. இந்த பைத்தியங்களை கண்டுபிடிச்சு ஒரு குரூப் ஆராய்ச்சி. இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி முகம் மலர்ந்து போச்சாங்க. அவங்களுடைய சமூகத்தை சந்திக்க இந்த பெற்றோர் அழுத்தம், கல்விக்கூடம் அழுத்தம் தான் அவங்களுக்கு. தென்காசி பக்கத்துல முறைகேடான திருமணங்கள் நடக்கும். 7 வயசு பிள்ளைக்கு 40 வயசு ஆம்பளை கல்யாணம் பண்றது, இப்படி பல முறைகேடான திருமணங்களாக ஒரு பெண்கள் குழு கண்டுபிடிச்சு. இதெல்லாம் அப்பதான் சமூகம் கல்விக்கூடமும் சந்திக்கிட்டோம். அது 20 வருஷம் ஆச்சு. ஒரு ஒரு என்ன நமக்கு சமூகமும் கல்விக்கூடமும் சந்தித்தால் நிறைய மாற்றங்கள் வர முடியும். ஏன்னா இந்த ஆதிக்க பண்பாட்டை விடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கலாம்.
ஆனா ஒரு வழி சமூகமும் கல்வித்துறையும் சொன்னது. சமூகத்தினுடைய யதார்த்தம், சமூகம்னு நான் சொல்றது சமூகத்தினுடைய யதார்த்தம், உயரம், ஓலம், கண்ணீர்லேருந்து அந்த யதார்த்தம் வகுப்பறைக்குள்ள வரணும். வகுப்பறையினுடைய அறிவார்ந்த சிந்தனைகள் சமூகத்துக்குள்ள, அத வீதிகள் வகுப்பறைக்குள்ள வரணும், வகுப்பறைகள் வீதிக்குள்ள வரணும். இந்த மாற்றத்தை செய்யக்கூடியவர்கள் நான் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்கதான் நம்முடைய, அது எல்லா ஆசிரியர்களும் இல்லை, தெல்ல தெளிவா தெரியும். கனவுகள்லாம் கிடையாது. ஆனா நம்முடைய கனவுகளாக இருக்கிறவங்க இந்த ஆசிரியர். இவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் பெரிய மாற்றங்களை நிகழ்த்திடுவாங்க. நிச்சயமா வகுப்பறைக்குள்ள வீதியையும் வீதிக்குள்ள வகுப்பறையும் கொண்டு போவாங்க. மாற்றத்தை நிகழ்த்த போல அற்புதமான ஆசிரியர்கள். நான் உங்கள் அனைவரையும் சந்தித்ததே எனக்கு பெரிய